அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைக்கு தைப்பூச திருவிழா வடலூரில் மிக பிரம்மாண்டமாக பல லட்சம் மக்கள் திரண்டு இந்த ஜோதி தரிசனத்திற்காக காத்திருக்கிறாங்க. அந்த வகையில் நிறையா அந்த ஜோதி தரிசனத்துக்கு முன்பு பல வண்ணங்களில் திரைகளை விலக்கி காட்டுறாங்க. அது ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு திரைகள் இருக்குது, அந்த கலர் இருக்குது. அதை ஐயாவுடைய இன்றைக்கு 55 ஆண்டுகளாக வள்ளலார் வழியிலே அவருடைய கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட சாது சிவராமன் ஐயாவுடைய ஆசிரமத்தில் இருக்கிறோம். அவர் ஒவ்வொரு ஆண்டாக இந்த ஜோதி தரிசனத்தை மக்களுக்கு, இங்குள்ள மக்களுக்கெல்லாம் ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நாம் இப்பொழுது இருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த ஜோதி தரிசனத்துக்கு முன்படி நிறைய அந்த திரைகள் ஒவ்வொரு வண்ணமாக இருக்குது. அந்த வண்ணத்துக்கு அதோடைய விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். ஒவ்வொரு திரையாக விளக்குறீங்க, ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஏதாவது ஒரு ஒரு காரணம் இருக்கிறதா? கடைசியாக அந்த ஜோதி பார்க்குறோம், அது நம்ம உடம்பையே ஜோதியாக தான் பார்க்கணுமா? அதை பற்றிய கொஞ்சம் விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப நல்லதுங்க ஐயா. நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான ஒரு கேள்வி. வள்ளல் பெருமான் தன்னுடைய அக அனுபவத்தை தான் வடலூர் பெருவெளியில் அந்த ஞான சபையை கட்டி ஒளியை தரிசனம் பண்ண சொல்லி பண்ணியிருக்காங்க. அது அவருடைய அக அனுபவம். சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். அந்த அருட்பெருஞ்சோதி அவருடைய அக அனுபவம். அந்த அக அனுபவத்துக்கு 1596 வரிகள் அகவல் எழுதினார். அகவல் முழுவதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உடலுக்குள்ளே இந்த ஒளி எப்படி வந்தது, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த உடலை அந்த ஒளிமயமாக மாற்றி ஆகாயமாக தன்னை செய்து கொள்வது. எல்லோரும் மண்ணில் புதைத்து கொண்டார்கள் அல்லது தீயிட்டு எரித்து விட்டார்கள். இந்த ரெண்டுமே செய்யாமல் மரணமில்லாத ஒரு பெருவாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய மார்க்கம் சாகாத ஒரு நிலையை சொல்லுகிற சன்மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லி, அந்த 1596 வரிகளிலும் தன்னுடைய அக அனுபவம், அகத்தே கண்ட ஜோதி எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கின்றது, நாமெல்லாம் அதை அடைவதற்காக முயலுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆன்மா அந்த வழியை காண்பதற்காக முயற்சிக்கின்ற பொழுது ஏற்படும் அனுபவத்தை திரை விளக்கமாக சொல்லி, அந்த திரைகளை கட்டி ஒவ்வொரு திரையும் நம்முடைய அகத்திலே இருக்கக்கூடிய, அகத்திலே உண்டாகக்கூடிய அந்த அக இருள் நீங்கி அந்த ஒளியை தரிசிப்பதற்காக இந்த விளக்கத்தை அவர்கள் எழுதி அருளியிருக்கின்றார்கள். அதை இப்போது பார்க்கலாம். கருவின் மாயை கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய அந்த கோடி சூரிய பிரகாச அணு உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே 2 புறங்களுக்கு மத்தியில் உள்ளே உள்ளதாக அவருடைய அனுபவம். அப்படி இருக்கின்ற அதை கரும்பெருந்திரை அப்படின்னு சொல்ல வர்றார். எல்லாம் அல்ல, இந்த அருட்பெருஞ்சோதியினுடைய அரசு, அவருடைய ஆட்சி நாம் பார்க்க முடியவில்லை. கருவின் மாயை, மாயை என்பது சாதாரணமாக இருப்பது. மாயை என்பது நம்முடைய உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நிலை. இரவு படுத்து உறங்கும்போது நம்முடைய கண்கள் பார்ப்பதில்லை, காதுகள் கேட்பதில்லை, கை எடுப்பதில்லை, கொடுப்பதில்லை, கால்கள் நடப்பதில்லை, வாய் உண்ணுவதும் இல்லை, பேசுவதும் இல்லை. நாசி வழியாக ஓடுகின்ற சுவாச காற்று மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும். அது நின்று விடுமையானால் நாம் மரணம் அடைந்தோம் என்று முடிவு கட்டி விடுகிறார்கள். அதை வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை மாயை என்று சொல்லுகின்றார். இப்படி இந்த உடலில் இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை காண ஒட்டாமல் இந்த உலகிலேயே இந்த 5 புலன்களும் வெளியே இழுத்து வெளிக்காட்சி, வெளியே கேட்டல், வெளியே முகர்தல், வெளியே உண்ணுதல், பேசுதல், வெளியே நடத்தல், வெளியே கொடுத்தல், எடுத்தல் ஆகிய தோள்களை செய்து கொண்டிருக்கிறோமே, இது மாயை என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டு, இது கருப்பான ஒரு திரை. அந்த கருமை நிற திரை நம்முடைய ஆன்ம ஒளியை பார்க்க ஒட்டாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்று தெளிவாக சொல்லி, கருவின் மாயை கரும்பெருந்திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி முதல் திரை கருப்பு திரை அதை விளக்குகிறார்.
அடுத்து நாமவே முயற்சி செய்து இதையெல்லாம் விளக்க வேண்டும். பேரூரு நீல பெருந்திரை, அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. நாம் அந்த கருப்பு திரை மாயை கடந்து இதெல்லாம் பொய், நானும் பொய், என் நெஞ்சமும் பொய், இந்த உலகமும் பொய், பார்க்கின்ற அதுவும் கேட்கின்ற முகர்கின்ற எடுக்கின்ற கொடுக்கின்ற நடக்கின்ற எல்லாமும் பொய், இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி இறைவன் மட்டுமே உண்மை என்பதை உணர்ந்து அதை எத்தனைக்கு உள்ளே செல்லுகின்ற போது இந்த பேருரு வெளியே இருக்கின்ற பகுப்பொருள்கள் பருப்பொருள்கள், இந்த உடலாகிய பருப்பொருள் இதெல்லாம் நீலத்திரையாக பெருந்திரை, அதனால் உள்ளே உயிர் அனுபவத்தை காண ஒட்டாமல் தடுக்கிறது. இந்த உயிர் அனுபவம் பெற்றால்தான் ஆன்ம அனுபவம் செல்ல முடியும். உயிர் அனுபவத்துக்கு முன்பாக நீலத்திரை உள்ளதாக அவருடைய அக அனுபவம். பேரூர் நீல பெருந்திரை, அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 திரையும் நம்ம மனசை நம்ம உடம்பை விட்டு நம்ம மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு நீங்குகின்ற பொழுது பச்சை திரை வருமா. பச்சை திரை என்பது நம்ம அகத்திலே ஏற்படக்கூடிய பாசம். வள்ளல் பெருமான் பிரிவு இடத்துல எழுதுவார், நீங்கள் விசாரணை செய்து கொண்டிருங்கள். அப்படி செய்து கொண்டிருந்தால் மிக அழுத்தமான திரையாகிய பச்சை திரை பாதி விலகிவிடும். இந்த பாதி விலகிய உடனே ஆண்டவர் உங்களுக்குள்ளே வெளிப்படுவார், மீதி திரையை அவரே விளக்குவார் என்று வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக பச்சை திரை என்பது மனைவி, மக்கள், பேரன், பேத்தி, நம் வீடு, என் வாசல், என் நிலம், என் மாடு எல்லாமே என்னுடையது என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த பச்சை திரை என்பது பாசத்தாலே மறைக்கப்படுகிறது. அதனால் பாசம் நீங்க வேண்டும். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்று மாணிக்கவாசகர் சொல்வது போல வள்ளல் பெருமான் பச்சை திரையால் இந்த அக அனுபவம் நாம் ஈகத்தை விட்டு உயிர் அனுபவம் பெற்று உள்ளே சென்றுகின்ற போது அந்த பறைவெளி, அதாவது பறவெளி, இந்த வெளி அல்ல, இதற்கு மேலான ஒரு வெளி, நம்முடைய உடல் பகுதியிலே வெளி என்பது நெற்றி பகுதி, இந்த வெளிக்குள்ளாக பல வெளிகள் இருப்பதாக யோகா அனுபவம். வள்ளல் பெருமான் மிகப்பெரிய யோக சாதனை பண்ணவர். அதனாலே பச்சை திரையால் பறவெளி, அந்த பறவெளியை மறைச்சிக்கிட்டு இருக்குது, அந்த திரையை நீக்கணும். ஈகத்திலிருந்து புறப்படுறோம், கழுத்துக்கு கீழே ஈகம், கழுத்துக்கு மேலே பரம். அதனாலே பச்சை திரையால் பறவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அந்த அச்சு, இந்த உடலுக்கு எது அச்சாணி? இந்த மூச்சு காற்று ஒன்று தான் அச்சாணி. காற்று நீங்குமேனால் கடையாணி கயின்ற வண்டி போல் ஆகிடும். அச்சாணி முறிஞ்சால் போயிடுச்சு. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் திருக்குறள். அதுக்கு விளக்கம் சொன்னால் எங்கேயோ போகலாம். அடுத்து நம்ம செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்ல வரார். இது சித்துரு வெளி. இப்படி நீங்கள் ஒவ்வொரு திரையாக ஒவ்வொரு ஞான அனுபவம் பெறுவதற்காக இவற்றையெல்லாம் நீக்கி நீங்கள் தனிமையில் நாடி உட்கார்ந்து அகத்தவம் செய்கின்ற பொழுது, நெற்றி பகுதியிலே ஒளியை தேடுகின்ற போது செம்மை திரையால் சித்துரு வெளி என்று வள்ளல் பெருமான் எழுதுகிறார். அப்பொழுது நமக்காகவே ஒரு அக அனுபவம் வரும். யாரையாவது நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எண்ணினால் அவர் உங்களை பார்க்க வந்து விடுவார். ஏதாவது ஒரு பொருளை விரும்பினால் யாராவது உங்களை பார்க்க வருபவர் அந்த பொருளோடு வந்து உங்களை தரிசிப்பார். நீங்கள் எங்காவது செல்ல வேண்டும் என்று எண்ணுவீர்களானால் அந்த எண்ணம் நிறைவேறும். இதை சங்கல்ப சித்தி என்று சொல்லுவார்கள். அந்த சங்கல்ப சித்தி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அது வரும். எண்ணியது எண்ணியாங்கு எதுவர் எண்ணியது திண்ணியதாக பெரின்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த இடம் இது. அதனால் சிறு ஒளி உண்டாகும். அந்த ஒளியினுடைய அசைவினாலே மூச்சு காற்றோடு கலந்து இந்த பறவெளியாக காந்த வெளியில் கலந்து நீங்கள் எண்ணுவதெல்லாம், நீங்கள் நல்லது நினைத்தாலும் வரும், நீங்கள் தீது நினைத்தாலும் வரும். நன்றும் தீதும் பிறர் தர வருவதில்லை. இந்த இடத்த கடக்கணும். செம்மை திரையால் சித்துரு வெளியை, இந்த மாதிரி சித்திகள் ஏற்படும். அந்த சித்தியை இந்த செம்மை திரை தான் பண்ணும். அதனால் செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி பக்கத்தில் இருந்து அதான் மறைக்குது. அது நீங்கணும். அந்த சித்து வேலைகள்லாம் செய்யக்கூடாது. குங்குமம் வர வச்சு கொடுப்பது, அங்கே பார், இங்கே காணாமல் போன மாடு இங்கே போய் தேடு, இந்த பொருள் என்னை வீட்டில் காணவில்லை, இந்த இடத்துல தேடுங்க கிடைக்கும், இப்படியெல்லாம் இந்த சித்துகள் ஏற்படும். அது செம்மைத்திரை. அது இருமாந்து ஏமாந்து மேலே போக அனுபவம் போக விடாமல் கெடுக்கும். அதுதான் செம்மைத்திரையால் சித்துரு வெளியை
அம்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி, அந்த திரையும் விலக வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அடுத்து பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. பொன்மை திரை போன்ற தங்க நிற அது எல்லோருக்குமே தங்கத்து மேலே பிரியம் அதிகம். தங்கம் என்பது கெடாத ஒரு வஸ்து, பூமியில் மண் தின்ன முடியாது. அப்படிப்பட்ட இந்த பொன்வண்ணமான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்க போகும்போது அந்த பொன்மை திரையாக பொருள் மேலே பற்று வந்துடும். எல்லா பொருள் மேலேயும் எவ்வளவு தவம் பண்ணாலும் தவசீலர்கள் இந்த இடத்துல தான் மாட்டிடுவாங்க. பொருள்கள் அதுவாக வரும், இருமாந்து ஏமாந்து கெட்டு போயிடுவாங்க. நிறைய இவங்க என்னெல்லாம் வேணான்னு சொல்லி போனாங்களோ அது அத்தனையும் வர ஆரம்பிக்கும். இடம் வேணாம், இடம் வந்து வரும். அப்போ எல்லாமே இந்த போக சித்தியை முழுவதும் வந்துடும். அதில் ஏமாறக்கூடாது. அது பொன்மை திரை பொருள். இந்த உடல் மீது பற்று, மற்ற உடல் மீது பற்று, மற்ற பொருள் மீது பற்று, இவ்வளவு பற்றுகளும் பொன்மை திரை போல, பொன்னை விரும்புகின்றவர் போல அந்த திரை விலக வேண்டும். பொருள் பற்று நீங்க வேண்டும். நான் எனது என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம் அத்தனையும் நீங்க வேண்டும். அந்த திரை பொன்மை திரை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இத்தனை திரை நீங்கிய பிறகு 5 திரை நீங்கியதும் 6வது திரை நம்முடைய மனவெளியில் உள்ளே அகத்தவத்திலே கிடைக்கின்ற வெண்மை திரை. வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. பதி என்பது இந்த உடலை ஆண்டு இருக்கக்கூடிய ஆன்ம அணு, அதுதான் உயிர், அதுதான் நம்முடைய ஆன்மா. அதை தெரிய விட்டாமல் தடுத்து கொண்டிருப்பது நம்முடைய பொறி புலன்கள். மெய், வாய்க்கான், செவி, மூக்கு என்று சொல்லக்கூடிய 5 புலன்களும் இந்த உடலும் மறைக்குது. இதுதான் பொருளே, மிகப்பெரிய பொருள் நம்முடைய உடம்பு தான். ஆக இந்த உள்ளே இருக்க புருஷனாகிய பதியை தெரிய விட்டாமல் தடுக்கக்கூடிய திரை இந்த எல்லா திரையும் சேர்ந்த வெண்மை திரை. வெண்மை திரையால் மெய் பதி வெளியை உள்ளே ஆளுகின்றவருடைய நிலையை, அந்த வெளியிலே அவர் இருக்கின்றார். ஒவ்வொரு வெளியாக கடந்து போகணும். 4வது வெளி செம்மை வெளி, 5வது வெளி பொன்மை வெளி, 6வது வெளி வெண்மை வெளி. அந்த வெண்மையை கடந்து போக வேணும். இது அகத்தவம் செய்கின்ற போது நிறங்களெல்லாம் தோன்றும். நிறங்கள் தோன்ற நிறங்களுக்கு மீது கவனம் இல்லாமல் அதுவாகவே மனவெளியில் தோன்றும். முதல்ல இருள் தோன்றும், பிறகு நட்சத்திர ஒளி தோன்றும், பிறகு சந்திர ஒளி தோன்றும், பிறகு சூரிய ஒளி தோன்றும். இந்த ஒளியெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். இதுதான் ஞான அனுபவம்னு வள்ளல் பெருமான் எழுதுவார். வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. இவ்வளோ அனுபவங்களும் 6 திரையும் சேர்ந்து எல்லா நிறங்களும் ஒன்றா சேரும்போது வெள்ளை தான் வரும். வெள்ளையில் எல்லா நிறங்களும் சேர்ந்து ஒரு நிறம். அதனால தான் கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அத்தனை நிறங்களும் ஒன்றா சேர்ந்து அனுபவம் வந்த உடனே தவம் வலிமையினால் அவர் என்ன பண்ணுவார், வேவரிங் மைண்டுன்னு சொல்லக்கூடிய மனம் அலைகின்ற நிலை வரும். எதிலே நாம் உட்கார வேண்டும், எதை செய்ய வேண்டும், எங்கு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து எல்லாவற்றையும் துறந்து தனித்தவம் செய்து பகல அனுபவங்களை கடந்து போக முடியாமல் தவிப்பார். எதை கேட்டாலும் சொல்ல முடியும் அவரால். ஆனால் அவர் தனித்தே இயங்கணும்னு நினைப்பார், இயங்க முடியாது. ஒரு கட்டத்தில் நான் சொல்ல வரேன், அந்த பைத்தியக்காரத்தனமாக இருப்பார். அதுதான் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு ஆகிடும். அந்த நிலை தான் வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அந்த கலப்பு திரை, இதெல்லாம் கலப்பு திரையால் கருது அனுபவங்களை, எத்தனை அனுபவம் வந்தது, ஒவ்வொரு திரையும் ஒவ்வொரு அனுபவம். அவற்றை கடந்து செல்லுகின்ற போது இந்த கலப்பு திரை வந்துடும். இந்த திரையால் அந்த அனுபவங்களெல்லாம் மறந்துடுவோம். எது அனுபவமாச்சு, எந்த இடத்துல நின்னோம் அது அனுபவமாச்சு. சில போது வீட்டில் பெரியவங்க அலமாரியை திறந்துட்டு சும்மாவாக நின்றுட்டுருப்பார். பாத்ரூமுக்கு போயிட்டு சும்மாவாக நின்றுட்டுருப்பார். அட நம்ம டாய்லெட்டுக்குள்ளே போக வந்தோம், திரும்ப அங்கே போவார். இந்த மாதிரி இந்த மறதி எப்படி உலகத்தில் வருதோ அதுபோல் வேறு எந்த நிலையில் தவம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு அந்த மறதி என்பது வந்துவிடும். அதுதான் இந்த கொண்டு கூட்டு நிலையை விட்டு எட்ட போகிறார். அதுதான் இங்கே அழகாக சொன்னார். கலப்பு திரையால் கருத அனுபவங்களை, எந்த அனுபவம் அவருக்கு வந்ததோ தொலைவில் உணர்வார், தொலைவில் உணர்த்தியிருப்பார், எல்லாமே அவருக்கு போயிடும். இது நினைப்பார் நடந்திருக்கோம், திரும்ப நினைக்கிறாரு நடக்கலை. ஏன் இதெல்லாம் என்னென்ன செய்துட்டுருக்குறோம், நாம் யார், இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துடும். கலப்பு திரையால் கருது அனுபவங்களை, கிடைக்கக்கூடிய அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அப்படியே வந்து 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 போயிட்டே இருக்கும். அந்த திரையும் விலகினால்
விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி முடிக்கிறார். விடயனால விஷயம். இந்த விஷயம் என்ன விஷயம்? கண்ணுக்கு ஒரு விஷயம், காதுக்கு ஒரு விஷயம், நாசிக்கு ஒரு விஷயம், வாய்க்கு ஒரு விஷயம், கைக்கு ஒரு விஷயம், காலுக்கு ஒரு விஷயம், மெய் அனுபவம். இதை சாப்பிட்டா ரஃப்பாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தோணும். காது இனிய பாடல்களை கேட்கணும்னு சொல்லும். கண் நல்ல காட்சிகளை பார்த்ததே பார்க்க சொல்லும். நாசை முகர்ந்ததே முகர் சொல்லும். நான் ருசி விரும்பும். இவற்றையெல்லாம் கடந்து போக வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம்னு சொல்லியிருக்கார். அதனால் வள்ளல் பெருமான் சொன்ன அனுபவங்களை செல்ல பார்க்க வேண்டுமேயானால் நாம் அகத்தை முயற்சி செய்து அடைய வேண்டும். ஆகையினாலே நாம் அகத்தவம் செய்வோம் என்று சொல்லி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா போதுங்களா? ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஒவ்வொரு திரைக்கும் அதுக்குரிய காரணங்களையும் ரொம்ப அழகாக வள்ளலார் அதை சொல்லியிருக்காரு. ஆனால் வள்ளலார் சொன்ன அந்த திருவருட்பாவை நிறைய பேரால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அதை விளக்கம், உங்களுடைய விளக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஜோதி பார்க்க வரணுன்னாங்க. ஏன் அந்த திரைகள்லாம் இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் யாரும் சரியாக மக்களுக்கு அறிவிக்கவில்லை. அதை நீங்கள் எல்லோருக்கும் விளங்கும் வகையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை நாங்கள் சர்வதேச தாவர உணவாளர்கள் சங்கத்தில் 140 நாடுகள் இருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் இந்த ஜீவகாருண்யத்தின் மூலமாகத்தான் சைவ உணவு, தாவர உணவு மற்றும் இதை வள்ளலார் சொன்ன வழிமுறையில் எவ்வளோ ஒரு ஜீவன் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும், ஒளியாக தன் உடம்பை பார்க்க முடியும் என்ற கருத்தை ரொம்ப அற்புதமாக இந்த திரைகளுக்கு உரிய காரணங்களையும் நிறங்களுக்குரிய ஒரு காரணத்தையும் நன்றாக சொன்னீங்க. இது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு கேள்வி வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடின்னு வள்ளலார் ஒரு பாடலில் சொல்கிறாரு. அதுக்குரிய சில விளக்கத்தையும் சொல்லுங்கள். அது பெருமானுடைய அகத்தவத்தினாலே கிடைத்த அக அனுபவங்க ஐயா. அதாவது நீங்களோ நானோ புலன்களையெல்லாம் அடக்கணும். அதுதான் வள்ளல் பெருமான் ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அமயமாதல் சொன்னார். கடவுள் நிலை இந்த 5 புலன்களையும் கடந்து உள்ளே ஆன்ம ஜோதி அணு உள்ளது. அந்த ஜோதியை நீங்கள் தரிசிக்கின்ற பொழுது இந்த உருவம், இந்த உடல் அந்த உணவுனால மாற்றம் அடையும். ஏமசித்தி என்பது உண்ணும் உணவினாலே இந்த உடலை பக்குவப்படுத்த வேண்டும். நிறைய விஷயங்களே சொல்லியிருக்கார் வள்ளல் பெருமான். இந்த உடல் பக்குவமாதற்குரிய வழிநெறிகளை சொல்லுகின்ற போது அது பெரிய பகுதி, பெரிய பாடம். நாம் அங்கே போக வேணாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக வரேன். ஆக 1596 வரிகளும் அவருடைய அக அனுபவம். இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற போது இங்கே கேட்ட கேள்வி வானத்தின் மீது மயிலாட கண்டேன். அகத்தவம் செய்கின்ற போது முதலிலே நம்முடைய சைவ மதத்தவர்கள் கேட்ட ஒரு அனுபவம். சைவ மத சான்றோர்களெல்லாம் ஜீவ அதிஷ்டானம் என்று தன்னை சமாதி செய்து கொண்டு போகர் பழனியிலே, கொங்கணவர் திருப்பதியிலே, திருமூலர் சிதம்பரத்திலே இப்படி நிறைய சித்தர் பெருமக்கள் சமாதி ஆகியிருக்கிறார்கள். அவருடைய அகத்தை நோக்கி பயணிக்கின்ற போது முதலில் நம்முடைய சுவாச காற்றானது தொப்புளுக்கு கீழே 72,000 பிரிவாக பிரிகிறது. அதிலே 10 நாடி மிக முக்கியமானது. நாடி என்றாலும் சுவாச காற்று என்றாலும் ஒரு பொருளை தான் குறிக்கும். நாடி பார்ப்பது என்பது இதிலே ஓடுகின்ற இரத்த ஓட்டத்தை குறிக்கும். இரத்த ஓட்டம் எப்பொழுது இருக்கும்? சுவாசம் ஓடினால்தான் ஓட்டம் இருக்கும். அப்போ சுவாசத்திற்கும் இரத்தத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. நாம் ஏதாவது பதட்டப்படும் போது காற்று அதிகமாகும். உடனே நாடியை பார்த்திங்கன்னா பிபி ஏறிடும். சில விஷயங்கள் அமைதியாக இருக்கிற சூழ்நிலை வரும். அப்போ லோவும் இல்லை, ஹையும் இல்லை, நார்மலில் இருக்கும். இதை தான் அவங்க விஞ்ஞானிகள் 80, 170 சொல்லியிருக்காங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி கூடுவதாகவும் வயதுக்கு தகுந்த மாதிரி குறைவதாகவும் கணக்கிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தனித்தவம் உட்கார்ந்து இயற்றுகின்ற போது சுவாச காற்றோடு கலந்து போவாங்க. இந்த காற்றினுடைய ஓசையை காது தான் கேட்கும். நம்முடைய புலன்களில் கண்ணும் காதும் தான் ஓசை, ஒளி. ஒளியும் ஓசையும் தான் இந்த உலகம் உருவானது. ஓசையும் ஒளியும் தான் இந்த உடல் உருவானது. ஓசை இல்லாத ஒளி இல்லை, ஒளி இல்லாத ஓசை இல்லை. இரண்டும் பிரிக்க முடியாத ஒரு பொருள். அங்கிருந்து தான் வந்தோம். அதுதான் நமச்சிவாயத்தை சொன்னாங்க, இந்த ஓங்காரத்தை சொன்னாங்க,
பூமி சுழலும்போது ஏற்படுகின்ற சப்தத்தை சொன்னாங்க. சப்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டின்னு சொல்லி அபை பிராட்டி சொன்னாங்க. நாத சந்தான நமோ நமன்னு பாடியிருக்கார் அருண். பரவிந்து நாத நமோ நம, அதுதான் சொல்லுவாங்க. விந்து பரவிந்து வளர்வுன்னு நிறைய எழுதியிருக்கார். ஒளி தான். ஆக இந்த ஒளியை தரிசிக்க நீங்கள் உட்காந்து தவம் பண்ணுகின்ற போது இங்கே செவிக்கு காற்று சப்தத்தை உருவாக்கும். அந்த சப்தம் இந்த 72 10 நாடி முக்கியமானது. 10 நாடியிலும் 10 விதமான ஓசை எழுவதாக நம்முடைய ஆண்டோர் பெருமக்கள் அனுபவித்து எழுதியிருக்காங்க. பேரிகை, அதாவது உடுக்க, புல்லாங்குழல், வண்டு, தும்பி, பேரிகை, அடுத்து ஒவ்வொரு சத்தம் தசநாதம் தச வாயு, அந்த 10 விதமான ஓசைகள் கேட்கும். கேட்கின்ற போது நம்ம மனம் ஒடுங்கும். அந்த சத்தத்தில் ஒடுங்க 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 ஒரு நாளைக்கு ஓசையை கேட்காமல் போகும். அந்த நிலையில் இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் ஏற்படும். இடி மின்னல் வருது. இடி இடிக்கும்போது வெளிச்சம் வந்துடும். நீங்கள் கண்களால் வெளிச்சம் பார்த்துருவீங்க. ஆனால் காதுகளுக்கு எப்போ கிடைக்கும் அந்த ஓசை? சற்று நேரம் கழித்து தான் ஓசை வரும். இது உலகில் ஒளி தோன்றிய பிறகு சப்தம் வரும், நாம் உணர்கிறோம். நம்முடைய உடல் பகுதியில் முதலிலே ஓசை தோன்றும், பிறகு ஒளி தோன்றும். ஓசை மேல் ஓசை உதிக்க ஆசை வைத்தீரே வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி மணாலரே வாரீர்னு வள்ளலார் எழுதுவார். நம்முடைய ஆலய வழிபாட்டில் பாருங்கள், ஒளியை காட்டும்போது சப்தத்தை உருவாக்குறாங்க. அந்த சப்தத்தை உருவாக்கி அந்த ஒளியை காமிச்சனுடைய நோக்கம் நம்ம அக அனுபவத்துக்கு போய் சப்தத்தை கேட்கணும், ஒளியை தரிசிக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த கோவில்கள்லாம், ஆராதனைகள், வழிபாடெல்லாம். ஏக தீபம் சமர்ப்பியாமின்னுவார். நம்ம 1லேருந்து வரோம், அப்புறம் 2 காட்டுவார், அப்புறம் 3 காட்டுவார். இப்படி காட்டி கடைசியாக பாருங்கள் நிறைய அடுக்காக போட்டு ஷோடச ஆராதனைன்னு சொல்லுவாங்க. உலகம் இப்படி தான் இருக்குது. இந்த உலகம் எங்கே இருக்குன்னா அம்பலத்தில் உள்ளது. உலகம் அம்பலவிதம்னு சொன்னாங்க. அம்பலத்துக்குள்ளே என்ன ஒளி இருக்கோ அதுதான் இந்த உலகம். உலகம் அம்பலவிதம் சொன்ன வார்த்தை இப்போ என்ன ஆகிப்போச்சுங்க? உலகம் பலவிதம். உலகம் பலவிதம் ஆச்சு. உலகம் அம்பலவிதம். ஆக உள்ளே அந்த ஓசையை கேட்கின்ற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சத்தம் வரும். அது வள்ளல் பெருமானுக்கு ஏற்பட்ட அனுபவம் குயிலினுடைய சவுண்டு, குயிலினுடைய சப்தம். அந்த குயில் ஓசை அவர் கேட்டு 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 உள்ளே லயமாகி உள்ளே போகிறாரு. ஆன்மா லயமாகிறது. அப்பொழுது ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளியை அவர் பார்க்கின்ற போது மயில் ஒளிக்குரிய ஒரு கருவியாக, பறவைகளிலேயே ஒளி மிகுந்தது அந்த சிறகுல ஒளியில் ஒவ்வொரு ஒளியும் பார்த்திங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். மயில் இறகுல அப்படிப்பட்ட ஒரு வண்ணம், காயாம்பூ வண்ணம்னு சொல்லுவார் வள்ளலார் ஒரு இடத்துல. இந்த காயாம்பூ வண்ணம் என்பது கத்திரி கலர், கத்திரிக்காயினுடைய காய், அந்த நிறம் தான் கத்திரி கலர்னு சொல்லுவோம். அந்த நிறத்தில் தோன்றும். உள்ளே அந்த ஒளி தோன்றும். அக அனுபவத்தில் அவர் கண்டதை, வானம் என்பது ஆகாயம், ஆகாயம் என்பது நெற்றி பகுதி. நெற்றி பகுதியிலே தன்னுடைய மனதை எண்ணங்களை நிறுத்தி நிறுத்தி பழகின்ற போது ஓசை முதலில் எழும், பிறகு ஒளி தோன்றும். ஓசையை குயிலாகவும் ஒளியை மயிலாகவும் வள்ளல் பெருமான் குறிப்பிட்டு வானத்தின் மீது மயில் ஆடக் கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அக்கட்சின்னு சொல்லி எழுதியிருக்கார். போதுங்களா? ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஏன்னா இந்த ஒளி அந்த தத்துவத்தை நிறைய மக்களுக்கு புரியல. அதை ரொம்ப அற்புதமாக நீங்கள் விளக்கி சொன்னீங்க. அதுவும் கோயிலில் ஏன் ஆரத்தி காட்டுறாங்க, அந்த ஜோதி காட்டுறப்போ மணியை அடித்து சொல்கிறாங்க அப்படின்ற அந்த விளக்கத்தையும் சொன்னீங்க. ஏன்னா நிறைய அன்பர்களுக்கு கோயிலில் ஏன் தீபத்தை ஏற்றுறப்போ மணி அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. உங்கள் விளக்கத்தின் மூலமாக நிறைய அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆன்மீக கருத்தின் ஆழமான கருத்துக்களை புரியும்படி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. தீப ஜோதி திருநாள் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். திருநாள் வாழ்த்து. மிக்க நன்றிங்க ஐயா.